ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராமா ட்ரீமர்ஸ். நாம இன்னைக்கு இந்த டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அங்க டிராமாக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஒரு கடை ஓனரை பாக்குறக்கா வந்திருக்கா. நான் டிசைன் பண்ண ட்ரெஸ் உங்க கடையில வியாபாரம் பண்ணணும், அது மூலியமா உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் சொல்லிட்டு அவளோட புது டிசைன்ஸை காட்டுறா. அப்ப ஹீரோயின் வேலை செஞ்ச பழைய கடை ஓனரை அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோயின் ரெடி பண்ண மொத்த ட்ரெஸ்ஸையும் ரோட்ல போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த அங்கிள் ஹீரோயினி நிக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் அந்த ட்ரெஸ் ரெடி பண்ணான்னு சொல்லி மாட்டி விட்டுறாரு. உடனே அவங்க எல்லாரும் ஹீரோயினியை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அங்க வர ஹீரோயினியை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோயினி அவளோட கேப்ப கழட்டுறா. காங்கோ கன்சிமிட்டாம அவளையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப திரும்பவும் அந்த காவலாளிகள் ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு லேடி வராங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த பல்லக்குல ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு அந்த காவலாளிகள்கிட்ட பேசி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கு ஹீரோயினி, நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, இதுக்கு எப்படி கைமாறு செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்றா. அதுக்கான நேரம் வரும்போது நானே உன்கிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயினி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, இனி நீ பயப்பட தேவையில்லைன்னு சொல்றான். அன்னைக்கு வீட்டுல பார்க்கும் போதும் சரி, இன்னைக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணும் போதும் சரி, எதுவுமே தற்செயலா நடந்த மாதிரி எனக்கு தெரியல, என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு அவன் பதில் சொல்றதுக்குள்ள யானோட ஃப்ரெண்ட் அவளை கூட்டிட்டு போயிடுறா. அப்படி போகும்போது ஹீரோயினியோட வாட்ச் கீழே விழுந்துருது. வீட்டுக்கு வந்தது யானோட அம்மா உனக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு, கல்யாணத்துக்கு ரெடி ஆகுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவளும் யாருன்னே தெரியாத ஒருத்தரை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றா. இது நீ டிசைன் பண்ண ட்ரெஸ் தானே, நான் உனக்கு டெய்லரிங் கத்து கொடுத்தது இப்படி கடை வீதியில போய் வியாபாரம் பண்றதுக்குல்ல, இனிமேலாச்சும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றாங்க. அம்மா, நான் எனக்கு பிடிச்ச வேலையை பண்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு, இன்னும் ஏன் பழைய பாரம்பரியத்தை கட்டி அழுகுறீங்கன்னு சொல்றா. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த குடும்ப பாரம்பரியத்துக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துகிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுறாங்க. நைட்டு யான் நடந்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் யானோட வச்ச திருப்பி கொடுக்கறதுக்காக ஹீரோவை வீட்டு பின்பக்கம் நின்னுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக ஹீரோயினி செவரேறி குதிக்க போறா. அப்ப ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு அவனை கண்டுக்காம பேக் எடுத்துட்டு போயிடுறா. ஹீரோவோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். அதுக்கு அவளு, இப்ப எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. உன்னை யாரு ஃபாலோ பண்ணா, நான் வாக்கிங் போகும்போது நீ தான் குறுக்க வந்தேன்னு சொல்றான். அப்ப நீங்க எந்த வழியா போங்கன்னு சொல்லிட்டு அவ ஆப்போசிட் சைட்ல போறா. ஹீரோ திரும்பவும் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கு அவளு இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறா. எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க, என் வாழ்க்கையில ஒரு தடவை கூட எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண விட மாட்டீங்களான்னு கேக்குறா. கீழே விழுந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவளை கடைக்கு கூட்டிட்டு வரான். அதுக்கு அவளு கோபத்துல கண்ணுமணி தெரியாம அடிச்சுட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், அன்னைக்கு உன்னை ஏமாத்துனதுக்கு பனிஷ்மெண்டா நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ வாட்ச கொடுக்குறான். அதுக்கு அவளு, இது என் தாத்தா கொடுத்தது, இது வரைக்கும் ஒரு தடவை கூட இது உடைஞ்சதும் இல்ல, நின்னு போனதும் இல்லன்னு சொல்றா. அப்ப ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவனும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். அவ பாக்குறத பார்த்துட்டு அந்த பட்டர்ஃபிளை ரொம்ப அழகா இருக்கு, உனக்கு பட்டர்ஃபிளைனா ரொம்ப பிடிக்குமான்னு கேக்குறான். ஆமா, எனக்கு பட்டர்ஃபிளைனா ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனா அதுங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும், ஏன்னா அதுங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு சுதந்திரமா போகலாம், யார பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பேர் என்னன்னு கேக்குறா. அதுக்கு அவனு என்னோட பேரு காங்குன்னு சொல்றான். அப்ப சின்ன பசங்க ஓடி வரத பார்த்துட்டு அவளை பிடிச்சு இழுக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவனே என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, எனக்கு உதவி தானே பண்ணீங்கன்னு சொல்றா. ஒரு நாள் நீயும் அந்த பட்டர்ஃபிளை மாதிரி ஆகலாம், உனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணலாம், அது வரைக்கும் இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கோன்னு சொல்றான். அதுக்கு அவளும் டக்குன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறா. அதை கேட்டுட்டு அவன் முழிக்கிறத பார்த்துட்டு, ஐயோ ஒண்ணும் இல்ல, நான் கேட்டது அப்படியே மறந்துடுங்கன்னு சொல்றா. அப்ப அங்க பட்டாசு வெடிக்கிறத ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினியோட வயிறு பசியில சத்தம் போட ஆரம்பிச்சிருது. அதுக்கு அவளும் கிளம்புற அவசரத்துல சாப்பிட மறந்துட்டேன்னு சொல்றா. அதுக்கு அவனும் நான் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறான். அதுக்குள்ள ஹீரோயினியோட அப்பா வந்து அவளை கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோ சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்குள்ள அவ அங்க இருந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோயினி அவளோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம், உன்னை பெத்த பாவத்துக்கு ஒரு நாள் நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன், இந்த ஒரு தடவையாவது என் பேச்ச கேளுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினி ஒரு மரத்துக்கிட்ட நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயினி அவளோட தாத்தாவும் பேசிட்டு இருக்காங்க. நீ சின்ன வயசுல ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்த, உனக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும்னு தாத்தா இந்த மரத்தை நட்டு வச்சேன், நானும் உன் அம்மா அப்பாவும் உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கோம்னு சொல்றாரு. ஹீரோயினி அதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயினி எப்பவும் போல ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினி அந்த அங்கிளுக்கு கொஞ்சம் பணத்தையும் ஒரு லெட்டரையும் அனுப்பி வைக்கிறா. என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இந்த பணத்தை வச்சு உங்க கடையை சரி பண்ணிக்கோங்கன்னு எழுதிருக்கு. அதை படிச்சதுமே அந்த அங்கிள் குமரி குமரி அழ ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினி அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. சின்னம்மா, இப்ப எதுக்கு எல்லா பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்தீங்க, நீங்க தானே உலகம் பூரா டிராவல் பண்ண போறேன்னு சொன்னீங்க, அதுக்காக தானே கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்து வச்சீங்கன்னு சொல்றா. அந்த மாதிரி பெரிய பெரிய கனவெல்லாம் காண்றதுக்கு எனக்கு சுதந்திரம் கிடையாது, இப்ப நான் ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்களை நிறைவேற்றிக்க முடியுதுல, அதுவே போதும்னு சொல்றா. அன்னைக்கு ஹீரோயினியை காப்பாத்தின அந்த லேடி அவளை பாக்கறக்கா வந்திருக்காங்க. நான் செஞ்ச உதவிக்கு கைமாறு பண்ணணும்னு சொன்னேன்ல,
அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல, அதுக்காக நான் உனக்கு ஒரு gift கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன் விதிதான் உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அவளு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. உன் விதியை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா? அதுக்கு முன்னாடி விதி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஹீரோயினியோட கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் அவளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த கடவுள் ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியல. நீங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க எப்படி அந்த அங்கிளை கட்டிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேக்குறா. ஷாவுல், நான் நல்லா தான் இருக்கேன். நான் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் நான் பார்க்கான். அந்த உண்மையை என்னால மாத்த முடியாதுன்னு சொல்றா. அப்ப யானோட அம்மா அவளை பாக்குறக்கா வந்திருக்காங்க. நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. அம்மா பண்றது உனக்கு சுத்தமா பிடிக்கல தானேன்னு கேக்குறாங்க. ஆமா பிடிக்கல. நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. உன்னை எனக்கு பிடிக்கலமான்னு சொல்றா. அப்பாவும் நானும் இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் பண்றோம். உன்கிட்ட கடுமையா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றாங்க. அதுக்கு அவளு இது வரைக்கும் நீங்க எனக்காக பண்ண எல்லா விஷயத்துக்கும் நன்றிமான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளையோட முகத்தை மறைச்சு கூட்டிட்டு வராங்க. அதை பாக்குற எல்லாருமே மாப்பிள்ளை ரொம்ப கன்றாவியா இருப்பாரு போல, அத முகத்தை மறைச்சு கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. கல்யாணத்துக்கான சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினியும் வேண்டா வெறுப்பா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்பையும் கூட மாப்பிள்ளை முகத்தை மறைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினியோட ஃப்ரெண்டு சைட்ல இருந்து மாப்பிள்ளைய பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி கத்திடுறா. அதை பாக்குற ஹீரோயினி என்னாச்சுன்னு கேக்குறா. இவளு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. ஒரு வழியா சடங்கெல்லாம் முடிஞ்சு யான் மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மனுஷன் வரதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குறாரு? தலைக்கு பின்னாடி இதை வேற கட்டி விட்டானுங்க, கழுத்து வேற வலிக்குது. ஆமா, இந்த ஷாவுல் எதுக்கு அப்படி கத்துனா? ஒருவேளை மாப்பிள்ள அவ்வளவு கன்றாவியா இருப்பாரு போல. சரி, அவர் வரதுக்குள்ள கொஞ்சமா சரக்கு எடுத்து குடிச்சிருவோம், அப்பதான் அவரை பார்த்தா அதிர்ச்சியில மயங்கி விழுக மாட்டோம்னு சொல்றா. அப்ப கரெக்டா மாப்பிள்ளையும் உள்ள வராரு. ஹீரோயினி அவரை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நீங்க தான் மாப்பிள்ளையா? நீங்க தான் அந்த கொடூர அங்கிளான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அதை கேட்டது யானுக்கு சந்தோஷம் தாங்கல. ஒரு கத்திய வச்சு ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி துணியை மாத்திக்கிட்டா அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்றான். அதை கேட்கிற யானும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இங்க இப்படி கலவரம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த வீட்டுல வேலை செய்யற எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிடுறா. சின்ன முதலாளி தான் மாப்பிள்ளைங்கிறத என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. அந்த விதிதான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவளும் கேட்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஒரு ஆன்டி அவ காது திருட்டு நீ இப்பவே சாகணும்னு ஓ விதியில எழுதிருக்குன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நானும் என் குடும்பமும் சேர்ந்து உன்னையும் உன் ஃபேமிலியும் ஏமாத்திட்டோம். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அதனால நான் எப்ப வேணாலும் செத்துருவேன். இந்த காரணத்துக்காக நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என் தாத்தாவோட ஆசைக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதா போச்சுன்னு சொல்றான். யோ, காஃபி ரெடி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஈஸியா சாவ போறேன்னு சொல்ற, இதையும் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லலன்னு சொல்லி கேக்குறா. நான் பண்ணது தப்புதான், அதை சரி பண்றதுக்காக நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். எனக்கு தான் உன் கூட வாழை கொடுத்து வைக்கலன்னு சொல்றான். இங்க பாரு, நீ பேசுற எதுவுமே எனக்கு புரியல. இன்னமும் உன் ஹார்ட் ப்ராப்ளம்னால நீ இன்னைக்கு சாவ போற மாதிரி கண்டதை உளறிட்டு இருக்க. இன்னைக்கு சாக மாட்டேன்தான், ஆனா என்னைக்குனாலும் நான் செத்துருவேன்னு சொல்றான். அதுக்கு அவளு இதுக்கு மேல உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்ட போறா. அதுக்கு அவனு மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். மேடம் இல்ல பொண்டாட்டி, நீங்க என் புருஷன், அவங்க பொண்டாட்டி, அதனால கணவன் மனைவியா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த கேண்டில் அணைச்சிடுறா. அதை கேக்குற ஹீரோவும் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு அவளு நீ எங்க போனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை செவத்தோட வச்சு அழுத்திடுறா. இந்த டென்ஷன்ல அவனோட ஹார்ட் பீட் அதிகமாயிருது. ஹீரோவோட நெஞ்சில கை வச்சு பார்த்துட்டு உங்க ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கு, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையேன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனு ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறான். அவ பேரை ஹீரோ கையில எழுதிட்டு நம்ம கல்யாணம் ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது, அதை விளையாட்டுத்தனமா நினைக்காதீங்கன்னு சொல்றா. நான் அப்படி நினைக்கல, அதனாலதான் நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்றேன். அந்த யமன் என்ன எப்ப கூட்டிட்டு போவாருன்னே தெரியலன்னு சொல்றான். பரவாயில்ல, அப்படி நடந்தா கூட நான் அந்த யமன் கிட்ட சண்டை போட்டு உங்களை திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்றா. அதை கேட்கும் போது ஹீரோக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் அங்க இருந்து போக போறான். அதுக்கு அவளும் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன்னு சொல்லி வழிய மறைச்சு உட்காந்துக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு யான் தூங்குனது அவன் கோட் எடுத்து அவளுக்கு போத்தி விடுறான். அப்ப டக்குன்னு அவனோட ஹார்ட் பீட் அதிகமாகி பிளட் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதை பாக்குற ஹீரோயினி யாராவது வாங்கலன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோவா அவ கைய பிடிச்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். அதுக்கு அவளும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, மெதுவா மூச்சு விடுங்கன்னு சொல்றா. யான் நீ எப்பவுமே அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மடியில இறந்துடுறான். ஹீரோயினி அவனை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் ஹீரோயின் நடந்ததெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க வர காங்கோட அம்மாவை அவ கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. என் மகனை என்னடி பண்ண, அவன் ஆரோக்கியமா நல்லா தானே இருந்தான், இப்படி சின்ன வயசுல சாகுற அளவுக்கு அவனை என்ன பண்ணன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா ஹீரோயின் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கா. அப்பங்க வர யானோட அம்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேனா, என் மகனை கொன்ன கொலகாரி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ உன் பொண்ணை எவ்வளவு மோசமா வளர்த்திருந்தா அவ என் பையனை கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. போது நிறுத்துங்க. நானும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என் புருஷன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த ஆண்டி என்ன உண்மை தெரியும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நீங்க என்னதான் பொய் சொன்னாலும் சரி, ஒரு பொண்டாட்டியா என் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செய்யதான் போறேன். இதுக்கு மேல என்ன பத்தி என் ஃபேமிலி பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்பங்க வர ஹீரோயினோட ஃப்ரெண்டு சின்னமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த லேடி சின்ன முதலாளியோட அம்மாவே இல்ல சித்தின்னு சொல்றா. நைட்டு யான் ஹீரோக்காக ரெடி பண்ண ட்ரெஸ்ஸை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளுக்கு சாப்பாடு கொண்டு வரா. நான் சாப்பாடை வெளியே வச்சுட்டு போறேன், அப்புறமா எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறா. அப்ப வானத்துல நிலா ரெட் கலர்ல இருக்கிறத பார்த்துட்டு பயந்து இங்க இருந்து ஓடிடுறா. அப்ப டேபிள் கடியில இருக்கிற கீச்சைன் எடுத்து ஹீரோயினி பாத்துட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒரு ஆளு முகத்தை மறைச்சுக்கிட்டு ஹீரோயினோட ரூம் கதை உடைச்சுக்கிட்டு உள்ள வரான். ஹீரோயினிய கட்டி போட்டு வெளியே தூக்கிட்டு வரான். இன்னொரு பக்கம் அந்த லேடியோட கண்ணுக்கு இது எல்லாமே தெரியுது. உடனே வெளியே வந்து பாக்குறாங்க. வானத்துல அப்படி நிலா ரெட் கலர்ல வரிசையா இருக்கு. அந்த லேடியை தவிர உலகமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. அந்த ஆளு ஹீரோயினியை தூக்கி அப்படியே கிணத்துக்குள்ள போட்டுடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினி யாரோ காப்பாத்த வராங்க. அந்த ஆளு பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, பாய்.